1991ல ஜான்வரி டூ ஏப்ரல்ல பிறந்தவங்களுக்கு ராகு ரொம்பவே வலுவா இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ராகு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இவங்கள்ல நெறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியே இல்லனாலும் இந்த துறைகள்ல அவங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சுச்சு. வேற செக்டார்ல இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்களுடைய வேலை வாய்ப்பு அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் அவங்களால இருக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு லேட்டஸ்ட் அப்டேட்டட் ஆன் ட்ரெண்ட் டெக்னாலஜி அப்படின்னா ராகு. ஸோ இதுல வேலை செய்றவங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த 1991ல ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ்ல பிறந்தவங்க. மீடியா அப்படிங்கிறது ராகு. ஸோ ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறது, ஷூட் பண்றது, எடிட் பண்றது, ஃபோட்டோஷாப் பண்றது இது எல்லாமே ராகு தான். வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா ராகு. சைபர் கிரைம் அப்படின்னா ராகு. ஸோ இந்த விஷயங்கள் தொடுறவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமைவாங்க. ஸோ எல்லாருமே படிச்சு அப்டேட்டடா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு படிக்காம ஒரு சின்ன சின்ன வேலைகள செஞ்சு முன்னேறுறவங்களும் நெறைய பேர் இருப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடிய அமைப்புல டாஸ்மாக்ல வேலை செய்றவங்க, டேபிள் கிளீன் பண்ணக்கூடிய நபர்கள், துப்புரவு பணியாளர்கள் இவங்க எல்லாருமே ராகு தான். செக்யூரிட்டி கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். கண்காணிப்பாளர்கள் ஒரு இடத்த பத்திரமா சேஃபா பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா, அவரு செக்யூரிட்டி கார்டு. ஸோ அவரு கூட வந்து ராகு தான். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்ல இவங்களுடைய தொழில் அப்படிங்கிறது அமையும்.